அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் மிகவும் பெருமைக்குரிய ஒரு தருணத்தை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். வருடக்கணக்கான கடின உழைப்பு, படிப்பு, இரவு பகல் பாராமல் புத்தகங்களுக்கு முன்னால் செலவிட்ட நேரம், இவை அனைத்திற்கும் ஒரு பலன் கிடைப்பது என்பது ஒரு அரசு வேலை கிடைக்கும் அந்த தருணம்தான். அதிலும் சமூகத்தில் மிகவும் மதிக்கப்படும் டாக்டர் என்ற பதவியை அடையும் போது அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. தன்னை படிக்க வைத்து வளர்த்த தந்தையின் கனவும், தனக்காக கண்ணீரோடு பிரார்த்தனை செய்த தாயின் கனவும் அங்கேதான் நனவாகிறது. ஆனால் அந்த கனவு பலிக்கும் நேரத்தில் பணி நியமன ஆணையை பெறுவதற்காக மேடைக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு இளம் மருத்துவருக்கு நேர்ந்தது பாராட்டுக்கள் அல்ல, மாறாக பொதுவெளியில் நடந்த ஒரு அவமானம். அதுவும் ஒரு மாநிலத்தின் தலைவரான சாட்சாத் முதலமைச்சரிடமிருந்தே இப்படி ஒரு மோசமான அனுபவம் உண்டாகும்போது அது ஏற்படுத்தும் காயம் மிக ஆழமானது. நேற்று பீகாரில் நாம் கண்ட அந்த காட்சி ஒவ்வொரு ஜனநாயகவாதியையும், ஒவ்வொரு பெண்ணையும், குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பாட்னாவில் உள்ள ஒரு அரங்கில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விழா அது. மிகவும் அதிகாரப்பூர்வமான மகிழ்ச்சியான சூழல். யுனானி மருத்துவரான நுஸ்ரத் பர்வீன் என்ற சகோதரியின் பெயர் அழைக்கப்படுகிறது. அவர் மேடைக்கு வருகிறார். தான் சார்ந்திருக்கும் மார்க்க கலாச்சாரத்தின் அடையாளமான ஆடையை அணிந்து, முகத்தை மறைத்து மிக கண்ணியமாக அந்த பெண் மேடையில் நிற்கிறார். ஆனால் அங்கே நடந்தது என்ன என்பதை நாம் பார்த்தோம். ஒரு முதலமைச்சர், அரசியலமைப்பின் உயர் பதவியில் இருக்கும் ஒருவர் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்து இது என்ன என்று கேட்கிறார். கேட்டது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல் அந்த மேடையில் வைத்து நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் கேமராக்களுக்கு முன்னால் அவருடைய முகத்திரையை அல்லது அந்த நிக்காவை அகற்ற முயற்சிக்கிறார். ஒன்று யோசித்து பாருங்கள், அந்த நொடியில் அந்த சகோதரி அனுபவித்த மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? சுற்றியிருப்பவர்கள் அதை பார்த்து சிரிக்கிறார்கள், அதிகாரிகள் அதை வேடிக்கை பார்க்கிறார்கள். ஒரு பெண்ணின், ஒரு மருத்துவரின் தனிப்பட்ட எல்லைகள், பர்சனல் பவுண்டரிஸ் அங்கே மீறப்பட்டன. இங்கே நாம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான்: ஒரு பெண் என்ன அணிய வேண்டும், எப்படி அணிய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார்? அது அந்த தனிப்பட்ட நபரின் தேர்வு அல்லவா? இந்திய அரசியலமைப்பின் 25வது பிரிவு ஒவ்வொரு குடிமகனுக்கும் தாங்கள் விரும்பும் மதத்தை பின்பற்றவும் பரப்பவும் உரிமை அளிக்கிறது. அதோடு தனிமனித சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை. படித்து மருத்துவரான ஒரு பெண்ணுக்கு தான் எப்படி சமூகத்தின் முன் தோன்ற வேண்டும் என்று முடிவு செய்வதற்கான புத்தியும் விவேகமும் இல்லை என்று இந்த அரசாங்கம் கருதுகிறதா? நிகாப் அணிந்ததாலேயே அவர்களின் தகுதி குறைந்து விடுகிறதா? இல்லவே இல்லை. அந்த ஆடைக்குள் இருந்து கொண்டுதான் அவர் கடினமாக படித்தார், தேர்வுகளில் வென்றார், இன்று அந்த பணி நியமன ஆணைக்கும் தகுதியானார். அறிவையும் திறமையையும் மதிக்க வேண்டிய ஒரு மேடையில் ஆடையின் அளவை வைத்து பரிகாசம் செய்வது எத்துணை பெரிய கலாச்சார சீர்கேடு! பல நேரங்களில் ஒரு விமர்சனம் வைக்கப்படுவதுண்டு: பர்தாவும் நிகாபும் பெண்களை பின்னோக்கி இழுக்கின்றன, அவர்களை அடிமைப்படுத்துகின்றன என்றெல்லாம். ஆனால் டாக்டர் நுஸ்ரத் பர்வீன் போன்றவர்கள் அந்த வாதத்திற்கு வாழும் சாட்சிகள். நிகாப் அணிந்து கொண்டே அவர்களால் உயர்கல்வி கற்க முடிந்தது. நிகாப் அணிந்து கொண்டே அவர்களால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். இஸ்லாம் வழங்கும் ஆடை முறை என்பது பெண்ணின் பாதுகாப்புக்கும் கண்ணியத்திற்குத்தானே தவிர அது அவளின் முன்னேற்றத்திற்கு தடையல்ல என்பதை இந்த சகோதரி நிரூபித்துள்ளார். ஆனால் முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், பெண் அதிகாரம் பற்றி பேசுபவர்கள், ஒரு பெண் தன் விருப்பப்படி முகத்தை மறைக்க முடிவு செய்யும் போது ஏன் பதறுகிறார்கள்? அவளுடைய முகத்திரையை அகற்ற முயற்சிக்கும் போது நீங்கள் உண்மையில் நீக்குவது அந்த துணியை அல்ல, அவளுடைய தேர்வு செய்யும் உரிமையைத்தான். முதலமைச்சரின் அந்த செயலின் மூலம் பொது சமூகத்திற்குள் வர வேண்டுமென்றால், அரசு வேலை வேண்டுமென்றால் உங்கள் நம்பிக்கையை தூக்கி எறிய வேண்டும் என்ற தவறான செய்தியை அல்லவா நீங்கள் தருகிறீர்கள்? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு முதலமைச்சர் என்பவர் அந்த மாநிலத்தின் அனைத்து மக்களுக்கும் தந்தை போன்றவர், பாதுகாவலர். அந்த பாதுகாவலர் ஸ்தானம் அரவணைக்க வேண்டிய இடமே தவிர அவமானப்படுத்த வேண்டிய இடமல்ல. அந்த மேடையில் அவர் செய்திருக்க வேண்டியது, இந்த கோலத்தில் வந்தும் இவ்வளவு படித்து முன்னேறிய உன்னை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என்று பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அவரின் கைகள் நீண்டதோ அந்த தட்டப்பைக்கு நேராகத்தான். இதை வெறும் ஒரு தவறுதலாக பார்க்க முடியாது. இது சிறுபான்மையினரிடமும் அவர்களின் அடையாளங்களிடமும் அதிகார வர்க்கம் காட்டும் மனப்பாங்கையே காட்டுகிறது. அந்த மேடையில் எழுந்த சிரிப்பொலிகள் நம்மை பயமுறுத்துகின்றன.
ஒரு பெண் அவமானப்படும் போது சிரிக்கக்கூடிய மனநிலைக்கு நம் சமூகம் மாறிவிட்டதோ என்று நாம் அஞ்சத் தோன்றுகிறது. ஆனால் இதை ஒரு சிறிய விஷயமாக தள்ளிவிட நீதி உணர்வு உள்ளவர்கள் தயாராக இல்லை என்பதற்கு ஆதாரம்தான் இப்போது வெளியாகும் செய்திகள். ஹிஜாப் அணிந்த பெண்ணை பகிரங்கமாக அவமதித்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு எதிராக வழக்கு தொடங்கப்பட்டுள்ளது. முசாஃபர்பூர் தலைமை ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஐபிசி பிரிவுகள் 323, 354, 504, 509 போன்ற பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பெண்ணின் மானத்தை கேள்விக்குறியாக்கியதற்கும் மத உணர்வுகளை புண்படுத்தியதற்கும் சட்டரீதியான இந்த போராட்டம் அவசியமானது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஆணவத்திற்கு இதுவே சரியான பதிலடி. பிரியமானவர்களே, டாக்டர் நுஸ்ரத் பர்வீன் என்ற அந்த சகோதரியிடம் நாம் சொல்வது இதுதான். சகோதரி, நீங்கள் தலைகுனிய வேண்டியதில்லை. நீங்கள் பெற்ற வெற்றி மகத்தானது. அந்த ஆடை உங்கள் உரிமை, உங்கள் கண்ணியம். பெற்றோர்கள் உங்களுக்கு ஊட்டிய தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள். அதிகாரிகளிடம் நாம் சொல்வது, மக்களின் ஆடையில் அல்ல, அவர்களின் பிரச்சனைகளில்தான் உங்கள் கவனம் இருக்க வேண்டும். இறை நம்பிக்கை கொண்டவர்களின் சுயமரியாதையை காயப்படுத்தும் இத்தகைய போக்குகள் திருத்தப்பட்டே ஆகும். நீதிக்கும் நேர்மைக்கும் பரஸ்பர மரியாதைக்கும் நாம் என்றும் குரல் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை சத்தியத்தின் பாதையில் வழிநடத்துவானாக. நம்முடைய மானத்தையும் ஈமானையும் காத்துக்கொள்ள அல்லாஹ் நமக்கு குவத், வலிமை அளிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.